மருத்துவர்கள் பற்றாக்குறை, அலட்சிய சிகிச்சை உள்ளிட்டவற்றால் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் ஏழை மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லா அவல நிலை நிலவுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவம் தேடி வரும் எளிய மக்களின் உயிரை துச்சம் என கருதும் அரசு மருத்துவமனையின் அவல நிலை இதோ நம் கண்முன் விரிகிறது. வேலூர் அடுத்த அடுக்கம்பாறை என்னும் இடத்தில் செயல்பட்டு வருகிறது மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய இந்த அரசு மருத்துவமனை. நாள்தோறும் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் மருத்துவ தேவைக்காக இந்த மருத்துவமனையினை தேடி வருகின்றனர். ஆனால் இங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாமல் நோயாளிகள் படும் அவதி நாள்தோறும் காணும் நெஞ்சை உருக்கும் காட்சி. இந்நிலையில்தான் ராணிப்பேட்டை மாவட்டம் நாகநரி என்னும் இடத்தில் விபத்தில் சிக்கிய கலவை நல்லூரைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் முகம் சிதைந்த நிலையில் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட அவருக்கு முகம் முழுவதும் வெறும் பஞ்சு வைத்து கட்டி ஆக்சிஜன் பொருத்தியதோடு சரி. அதற்கு பிறகு யாரும் அவரிடம் நெருங்கவே இல்லை. இரவில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் யாரும் இன்றி விடிய விடிய உயிருக்கு போராடிய அவரை கண்ட அவரது உறவினர்கள் ஏழை மக்களின் நிலையை வேதனையுடன் பதிவு செய்து வெளியிட்டனர். 9:30 மணிக்கு வந்தீங்கன்னா டைம் இப்போ 12:57, 1 மணி ஆகுது. 9 மணிக்கு வந்தீங்க, 1 மணி ஆகுது. இன்னும் வரலுமும் ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணி இதை மட்டும் போட்டு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அடுக்கம்பாறை ஜிஹெச்குள்ள ஒரு ஐசியூ வார்டில் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அகெயின் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு பாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பி வரும் இல்லாதப்பட்டவங்க. ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தா எப்படி கவர்மெண்ட் தயவு செய்து இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நாங்கள் வந்தால் டாக்டர்ஸ் யாருமே இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் என்ன பண்ண முடியும் பாருங்கள். பேஷண்ட் இங்கே இருக்காங்க, கேட்டால் டாக்டர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்றாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் 9 o'clock அட்மிட் பண்ணோம். 9 o'clock அட்மிட் பண்ணது இப்போ 1:20 ஆகுது. இது குறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் மருத்துவமனை டீன் ரோகிணியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஒரு செய்தியாளர் என்றும் பாராமல் 3ஆம் மனிதரிடம் தகவல் தெரிவிக்க முடியாது என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளார் டீன் ரோகிணி. அவரது பேச்சு வேலூர் பத்திரிகையாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வந்தாலும் நீங்க பாக்குறது இல்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க. ஏற்கனவே இது சம்பந்தமா தான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அங்க இருக்கிற அணைக்கட்ட எம்எல்ஏ ஏற்கனவே இந்த டீன் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி இந்த போன் அட்டன் பண்ணாததும் சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாத ரெஸ்பாண்ட் இல்லாததுதான். நீங்களும் அதுதான் ஃபாலோ பண்றீங்க. நீங்க இங்க இல்ல இல்லைங்க மேடம், சரியான இருங்க, நீங்க சரியான ட்ரீட்மெண்ட் பண்றது இல்லன்னு எதை வச்சு இல்ல மக்களோட குற்றச்சாட்டு. அந்த பொண்ணே சொல்லுது, ஐசியூல இருந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. தேர்ட் பர்சன் நீங்க கேளுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீ உங்களை ரிப்போர்ட்டர் ஒரு தேர்ட் பர்சன், அதாவது ஒரு பேஷண்ட பத்தி கேட்கும். we are not a third person madam. Madam, we are not third person. We are a representative government between people madam. நாங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேடம். இதோட டீடைல்ஸ் அவங்க ரிலேஷன் கிட்ட தான் சொல்ல முடியும். ஓகேங்க, நான் ட்ரீட்மெண்டோட இன்னொருத்தர்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? இரவில் மருத்துவர்கள் இருப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஏற்கனவே கடந்த மாதம் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் மருத்துவமனையினை ஆய்வு செய்து டீன் ரோகிணியிடம் சரமாரி கேள்வி எழுப்பியிருந்தார். 11:30 மணிக்கு டீனுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஒரு எமர்ஜென்சி 2 பேஷண்ட்டு எமர்ஜென்சிக்கு இங்கே வராங்க. என்னை 11:42க்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க வெண்டிலேஷன் வைக்கணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், டீன் மேடம் ஃபோன் போகல. சரி இல்லை உங்கள் ஃபோன் போகல. சரி, நான் அடுத்து என்ன பண்ணணும்? யார் இங்கே நர்சஸ் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுங்கம்மா, நான் சொல்கிறேன், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன்ற. மத்தியானத்துக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்கலன்னாங்க. இன்னொரு பேஷண்ட் எமர்ஜென்சி நான் சொல்கிறேன். எம்எல்ஏ பேசுகிறேன்னு சொல்கிறேன். ஒருத்தருமே ஃபோன் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரணும்? யார் எஸ்டர்டே நைட்டு 11:45 சட்டமன்ற உறுப்பினர் அறிவுறுத்திய பிறகும் கூட அலட்சியமாக செயல்படும் அரசு மருத்துவமனையினை நம்பி செல்லும் ஏழை மக்களின் உயிருக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என்று புலம்பி தீர்க்கின்றனர் பாதிக்கப்பட்ட மக்கள். நான் போகும்போது அவங்க 1 hour பிஃபோராகவே அவங்க அட்மிட் பண்ண சொல்ல அவங்களோட முகம் ரொம்பவே செதஞ்சு இருக்குன்னு சொல்லி வெறும் காட்டன் மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன் மட்டும் வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணல. அவங்க உடம்புல இருக்க ஒரு துணியை கூட ரிமூவ் பண்ணல. அந்த பிளட்டோட அவங்க படுத்துட்டு இருக்காங்க. ஒரு பேஷண்ட் இருக்கும்போது அதை க்ளீன் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணல. ஐசியூவில்
ஃபுல் அண்ட் ஃபுல் ஈமிக்குது, எறும்பு ஏறுது. நாங்கள் கூப்பிட்டு கேட்குறோம், கூப்பிட்டு கேட்கும் போது டாக்டர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு ஒரு ரீசன், அலட்சியமான ரீசன் சொன்னாங்க எங்கிட்ட. அதே மாதிரி ஈமிக்குதுன்னு சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் ஓட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எதுக்குங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும்? தயவு செய்து எங்களை மாதிரி வந்து மற்ற யாருக்குமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் இருந்த வரையிலும் நேற்று நைட்டு மட்டுமே 3 டெத்து விழுந்தது, அதே எமர்ஜென்சி வார்டில். எங்கிட்ட டாக்டர்ஸ் இல்லைன்றாங்க. அப்போ அந்த 3 டெத்து விழ சொல்ல வேறு டாக்டர்ஸ் இருந்ததா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல. இப்போ என்னோட அண்ணனை வெளியில் கூட்டினு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். தயவு செய்து நாங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் காது கொடுத்து கேட்குறீங்களா இல்லையா தெரியல. ஒரு முறையாச்சும் அங்கே விசிட் பண்ணுங்க. அப்பப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. காலையில் வர சொல்ல கூட அலட்சியமாக அவங்க நீங்கள் சைன் பண்ணிட்டு போங்க சிரிக்கிறாங்க. எதுக்குங்க நாங்கள் வரணும்? தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மக்களை தேடி மருத்துவம் என அரசு சார்பில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு மருத்துவமனையை நாடி வரும் ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என அனைவரும் குரல் எழுப்பி வரும் நிலையில் அலட்சிய மருத்துவர்களின் செவிகளில் மட்டும் இந்த மக்களின் அபயக்குரல் ஏனோ கேட்பதே இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரகாஷ்.